மேடம், இது பெரிய ப்ராஜெக்ட்டு, பெரிய ஹீரோ நடிக்கிறாரு. நீங்கள் டேரக்டரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாளைக்கே சைன் பண்ணிடலாம். இல்லை சார். மேடம், ஃப்ரீயாலாம் இல்லை மேடம். உங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அது கொடுத்துருவாங்க. யோசிச்சு சொல்லுங்கள். நோன்னா நோ தான் சார் அர்த்தம். அதுக்கு அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது சார். நான் டேரக்டர் சார்கிட்ட பேசுகிறேன். வாங்க வாங்க. ஏய் வா 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 வாமா, உட்காரு. இல்லை சார். ஏம்மா, என்ன உனக்கு ஓகேவா? நாட் ஓகே சார். ஏய், பெரிய பேனர்மா, பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஏம்மா? சார், நான் இங்கே ஆடிஷன் கொடுத்து நடிக்க வந்திருக்கேன் சார். நடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் கேட்டு வந்திருக்கேன். உங்கள் கூட படுக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு வரல நான். இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? சொல்கிறத புரிஞ்சுக்கோ. கோவப்பட சார், உங்களை மாதிரி 4 பேர் இருக்கிறதுனால தான் சார் நல்ல ஆடிஷன்ஸ்க்கும் போகிறதுக்கு பயமாக இருக்கு எங்களுக்கு. அம்மா, சி, ஆளும் கண்ணாடியும். ஏய், என்னடா பேசுனா நீ? போடு, வெளில போ. என்ன நீ பாட்டுக்கு அப்படி பேசிட்டு போற? அவர் எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த டேரக்டர் தெரியுமா? சார், அவர் எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கட்டும், என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது சார். இந்த வாய்ப்புக்காக எவ்வளோ பேர் தெரியுமா வெயிட் பண்ணுறாங்க? அப்பேற்பட்ட சான்ஸே எனக்கு வேண்டாம் சார். வெளில நிறைய நல்ல டேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. உண்மையாகவே ஒருத்தரோட திறமையை பார்த்து ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நான் நடிச்சுக்கிறேன். இப்பேற்பட்ட ஆள்கிட்ட நடிக்கவே தேவையில்லை சார் எனக்கு. தெரியாத பொம்பளை.